ஹலோ மக்களே, வெல்கம் டு ரிது டைரிஸ். உங்கள் பேபிஸ்க்கு அயன் கம்மியாக இருக்கா? இதே ஹெல்த்தி லஞ்ச் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள். இது 8+ மந்த் பேபிக்கும் டாட்லர்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிபி ராகி பீட்ரூட் கஞ்சி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4 ஸ்பூன் ராகி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேட்ஸு, ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு ஜாரில் எடுத்துக்கோங்க. நான் பீட்ரூட்டையும் டேட்ஸையும் நல்லா ஃபைன் பியூரியாக அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ராகியில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ராகியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பீட்ரூட் மிக்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரியே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறப்பயே தெரியும் எவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்திருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி நீங்களே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்பயே தெரியும் அல்வா டேஸ்ட்டில் இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போது நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் ராகி கஞ்சி ரெடி. இந்த ஃபுட்டில் நிறையா அயன் சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுட் உங்களுக்கு 8+ மந்த்ஸ் பேபிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டாட்லர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ரெசிபி ப்ரக்கோலி தால் ரைஸ். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பருப்பு வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 2 பீஸ் ப்ரக்கோலி எடுத்திருக்கேன், 2 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அரிசி எடுத்திருக்கேன், ஹாஃப் தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது ப்ரக்கோலியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ப்ரக்கோலி ஆட் பண்ணி அதையும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் அது கூடயே ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஊற வச்சுருந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலிலாம் நல்லா வெந்துருச்சு, இருக்கிற இடமே தெரியலை. இப்போ இதை நான் லைட்டாக மசிச்சு விட்டுக்கிறேன். ப்ரக்கோலியை தனியாக கொடுத்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பவுலுக்கு இப்போ இந்த ரைஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான ப்ரக்கோலி தால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ரக்கோலி தால் ரைஸ் அயன் ரிச் ஹெல்த்தி லஞ்ச் ரெசிபி. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ரெசிபி ஸ்பினாஷ் தால் ரைஸ். அதுக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் 3 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிறேன்.
இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். அரிசி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக பருப்பு, இன்றைக்கி சிறுகீரை எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, அரை தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வெந்துருச்சு. சாதம், கீரை எல்லாமே வெந்துருச்சு. அதை இப்போ லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ நம்மளோட ரைஸ் ரெடி. இப்போ நான் அதை எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஸ்பினாஷ் தால் ரைஸ் ரெடி. கீரை சாப்பாடு 8+ மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாம். இதில் நிறையா அயன் சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட்டூஸ் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.